அடுத்தது ரெண்டாவது ஆள் என்னென்ன, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமானது தங்களோட இளமை காலத்தில் கண்ட்ரோல்டாக இருக்கிறது தான் புலனடக்கம். அது யார் இருந்தார்? இவர் திருநீலகண்ட நாயனார். இந்த மனைவி சொன்னாங்கிறதுக்காக நீ பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க, அதனால் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்த்த, இன்னொரு பொண்ணோட நீ இருந்தேங்கிற கோவத்தில் என்ன பண்ணா, இது நேச்சுரலாக எல்லா மனைவிக்கும் வர கோவம்தான். அதனால என்ன பண்ணார், எப்போ நீ என்னை விட்டுட்டு இன்னொருத்திட்ட போனியோ இனிமேல் என்னை தொடப்படாதுன்னா, அங்கேயே போய்க்கோ, இனிமேல் எங்கிட்டக்க வராத. இப்படி சொன்னால் இது நியாயம், எல்லா மனைவிக்கும் உள்ள கோபம்தான். ஆனால் இது சொல்கிறதையே என்ன பண்ணார், ப்ராமிஸ் பண்ணினா. யார் மேல் என்னர், திருநீலகண்டம் ஆணை என்னர். ஏன்னர், இவருக்கு அந்த திருநீலகண்டமான பரமேஸ்வரன் மேலே அப்படி பக்தி, இவரோட இஷ்ட தெய்வமான சிவனை கூப்பிட்டு அவர் மேலே ஆணையாசுரன் இனிமேல் என்ன தொடப்படாதுன்னா அந்த ஸ்பாட்டு விட்டார். உடனே இவர் பதில் சொல்ல, பெரிய புராணத்தில் சேக்கிழார் வர்ணிக்கிறத பார்த்தா அப்படியே வீடியோ எடுத்து கண்ணெதிர்க்க காமிச்சாப்புல இருக்கு. உடனே இவர் என்ன சொன்னாராம், திருநீலகண்டனர், இனிமே ஒன்றை தொடர்றது என்னமா, எப்போ என்னோட ஈஸ்வரனான பரமேஸ்வரன் மேலே ஆணையிட்டுட்டையோ இனிமே ஒன்றை மட்டும் இல்லை, இனிமே எந்த பெண்களையுமே தொடமாட்டேன்னு. எப்படி தொடமாட்டேன், கையால் தொடமாட்டேன்னு சொல்லல, மனதாலும் தீண்டேன். அதுதான் அங்கே வார்த்தை. மனசால கூட இன்னொரு பொம்பளையை தொடமாட்டேங்க. இருக்க முடியுமா யாராலையானும்? வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறது போறாதுன்னு பரத்தையேற்ற போகிற அளவுக்கு காமம் இருந்தவர், ஒரு மனைவி சொன்னா, ஒரு பெண் சொன்னா, அதுவும் தன்னோட இஷ்டதெய்வமான பரமேஸ்வரன் மேலே ஆணையிட்டு சொன்னான்னு, அந்த க்ஷணமே இனிமேல் மனசால கூட தொடமாட்டேன் அப்படின்னு இளமை துறக்க வல்லேன் அல்லேன். ஐயோ, எப்படி தான் அவன் உடம்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசை அடக்கின்னு இருந்தாரோ, என்னால் முடியாதுமா. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். அடுத்தது மூணாவது ஆனனர், நாளாரில் கண்ணப்ப வல்லேன். கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை பார்த்தேன்னா வேடிக்கையாக இருக்குது. இதுதான் சாமி, இதுதான் பரமேஸ்வரன்னு தெரிஞ்சுண்டு 6வது நாள் இவர் கைலாசத்துக்கு போயிடுச்சு. நாமளும் 6 வருஷம் 6 ஜென்மம் எத்தனை எடுத்து தான் பக்தி பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் நடக்கல. ஆனால் இவருக்கு ஒன்லி 6 days. காளஹஸ்தி அப்பரை பார்த்ததுலேருந்து 6வது நாள் என்ன பண்ணார், சாட்சாத் காளஹஸ்தீஸ்வரே வந்து கையோட அழிச்சுன்னு போயிட்டார். இன்னுமே உனக்கு இந்த ஊர்லாம் இடம் இல்லை, வா என்னோட கைலாசம் தான் உனக்குன்னு தூக்கின்னு போயிட்டார். அப்படின்னா இப்படி யாரானும் பக்தி பண்ண முடியுமா? 6 நாளில் பக்தி பண்ணி ஈஸ்வரன் வந்து அழிச்சுன்னு போகிறாப்புல. எனக்கு பண்ண தெரியாதுப்பா பட்டினத்தார் சொல்ற. இதை 3ஐயும் சொல்லிவா, 3 பேர் பக்தி பண்ணினாப்பல, சிறுத்தொண்டரோ திருநீலகண்டரோ இல்லை கண்ணப்ப நாயனார் மாதிரி எனக்கு பக்தி பண்ண வராது அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னு பரமபக்தரான பட்டினத்தார். இது எதுக்கு சொல்ல வந்தீங்க, எங்கேயோ இருக்கிற இவர் யாருன்னு கூட தெரியாத வெள்ளக்காரிக்கு இவர் அம்பாளா தரிசனம் கொடுக்குறார். ஆனால் நாங்கள் பல தலைமுறையாக காஞ்சி மடத்துக்கு போயின்னு இருக்கோம், பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்ம பக்தி இப்படி இருக்கு, அவ பக்தி அப்படி இருக்கு. அதனால் யார் எங்கே பக்தி எப்படி இருக்கும் நம்மளால் அனுமானமே பண்ண முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி இவளுக்கு அம்பாளாவும் தரிசனம் கொடுத்து ஆட்கொள்றா அப்படின்னு தெரியுது. இதை போலதான் எப்போவோ காமாட்சி இருந்தால் ஒரு மோகர்னு ஊமைக்கு வாய் பேசாத ஊமைக்கு பேசுகிறாப்பில் கவிஞரா ஆக்கினா அப்படின்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் கேட்குறதே நமக்கு உடனே இது பெரிய ரீல் விட்டாப்பில் இருக்குது, பெரிய புருடாவாக இருக்குது, கதையாக இருக்குது. நடக்குமா இப்படி ப்ராக்டிக்கலாக அப்படின்னா? நடந்தது. எப்போவோ நடக்க வேண்டாம், இப்போ நடந்தது. டிவிஆர் சாரி அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருந்தார் வைஷ்ணவர். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் பெரிய பதவியில் இருந்தார். காஞ்சிபுரம் சொந்த ஊர். அவருக்கு தெரிஞ்சது 2 தான், காமாட்சி பெரியவா 2 தான்.
காமாட்சி மேலே அளவில்லாத பக்தி. அந்த காமாட்சி வேற இல்லை, பெரியவா வேற இல்லைன்னு பெரியவா மேலே அளவில்லாத பக்தி. இது ரெண்டும் அப்படியே ரெண்டு கண்ணா வச்சுட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு 3 பொன் குழந்தை. அதில் ஒரு பொண்ணு பேசாது, வாய் பேசாது, ஊமைன்னா அவர் சொல்ற டாக்டர்ஸ் எல்லாம் அவள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கா, ஜெனட்டிக்கலி இதுக்கு ப்ராப்ளம் அதாவது பிறவியிலேயே இது ஊமை அப்படிங்கிறது மெடிக்கல் டெஸ்ட்டில் ரிப்போர்ட்டில் இருக்குது, எழுத்து மூலியமாக கொடுத்தது. இது பிறவியிலேயே இந்த குழந்தை ஊமை, இதுக்கு என்ன பண்ணியும் பேச வராது அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணிட்டா டாக்டர்ஸ். இவர் மனசை தேத்தினுட்ட, ஏதோ நம்ம ஏதோ பிராரப்தம் அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆம்பளைக்கு மனசை தேத்திக்கிறாப்பில் லேடிஸ்க்கு இருக்க முடியுமா? அதுவும் அம்மாவுக்கு இருக்குமா? பெத்தவளுக்கு பொன் குழந்தையாக வேறு இருக்குது. அதனால் அவளுக்கு ரொம்ப வருத்தப்பட்டா, ஒரு பொன் குழந்தையாக வேறு இருக்குது, நாளைக்கு கல்யாணம் கார்த்தி பொண்ணை வச்சுன்னு வீட்டில் என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஊமை யார் கல்யாணம் பண்ணிப்பா? அதனால் அவளுக்கு ரொம்ப குறை, இந்த குழந்தை இப்படி பேசாத இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணால், இந்த கணவன் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் பெரியவாள்கிட்ட ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டில் பெரியவா பல பேருக்கு பல அதிசயங்கள் பண்ணினதை பார்க்கறதுனால பெரியவா ஏதான அதிசயம் பண்ணி இந்த குழந்தையும் பேச வைக்கப்படாதா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சபலம், ஆசை. இதை கணவன்கிட்ட சொல்கிறா, நம்ம குழந்தைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடுத்தோம், பெரியவா கைவிட மாட்டா, அதனால் பெரியவாள்கிட்ட நம்ம கேட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணினா குழந்தை பேசுகிறாப்புல ஆட்டுமே அப்படின்னு. சாரி சொன்னார், பெரியவாள்கிட்ட நான் இதை கேட்க மாட்டேன்னர். ஏன்? நமக்கு ஒரு குறைன்னா நம்ம போய் கேட்கணுமால, அம்மா பசிக்கிறதுன்னு சொன்னான்னா சாதம் விழும். ஆனால் சில பேர் இருப்பா, அவள் என்னன்னர், அம்மாவுக்கு தெரியாதான்னு மணி 12 ஆச்சுன்னா குழந்தைக்கு பசிக்கும்னு அம்மாவாக இருந்தால் தானே தெரியும். அதனால் இவர் என்ன பண்ணார், பெரியவா சாட்சாத் அம்பாள்னாலே அம்மா தான். அதனால் ஒரு தாயாருக்கு தான் தன் குழந்தைக்கு என்ன வேணும் என்ன இல்லை வேண்டாங்கிறது தெரியும். அம்மாட்ட போய் நீ இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவளே நமக்கு அப்பப்போ கொடுத்துட்டுருக்கா, வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறா. அதனால் பெரியவாளுக்கு தெரியாதான் நமக்கு பொண்ணு பேசாத பொண்ணு இருக்குன்னு பெரியவாளுக்கும் தெரியும், பல தரம் அவளை அழிச்சுன்னு தான் போயிருக்கான். அதனால் பெரியவாள்கிட்டமே நான் கேட்க மாட்டேன், பெரியவாளே அனுகிரகம் பண்ணினா சந்தோஷம், ஆனால் என் குழந்தைக்கு பேசுகிறாப்புல அனுகிரகம் பண்ணுங்கன்னு நான் பெரியவாள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு இவருக்கு ஒரு உறுதி, மாட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா ஆனை மட்டும் ஆர்கியூ பண்ணி பார்த்தா, நம்ம ஒன்றும் கேட்கறதுல தப்பு இல்லை, கேட்கலாம், பெரியவா பண்ணினா பண்ணட்டும் பண்ணலைன்னா போகட்டும் அப்படின்னா. இவர் என்ன ஆர்கியூமெண்ட்னர், நாம் அப்படி கேட்டுட்டு பெரியவா பண்ணலைன்னா இது என்ன ஆகும்னர், பெரியவாள்கிட்ட உள்ள பக்தி குறையும். கேட்டுட்டே இருக்கோம், கேட்க கேட்க இந்த சாமி கொடுக்க மாட்டேங்கிறதுன்னா உடனே என்ன பண்ணோம்னர், அடுத்த சாமியை பார்த்துருவோம். நாளைக்கு டிவியில் எந்த சாமி வருது, எந்த புஸ்தகத்தில் என்ன வருது அப்படின்னு, இதை விட அதை சக்தி, அதை விட இந்த சாமியை விட அந்த சாமி சக்தி அப்படின்னு. இப்போ சுவாமிக்கெல்லாம் என்னென்ன நம்ம சர்டிஃபிகேட் தேவையாக இருக்குது, பெரிய சக்தி வாய்ந்த சுவாமின்னு நம்ம சர்டிஃபிகேட் பண்ணுறாப்புலன்னா இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, நம்ம பக்தி போகிறது குறையிறதுன்னு அர்த்தம். ஸோ நீ கேட்காதே இருந்துட்டா, நானும் கேட்கல நீனும் கொடுக்கல அப்படின்னா அப்போ என்ன பண்ண, பக்தி பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணார், நம்ம கேட்டு நடக்கலைன்னா பெரியவாள் மேலே நமக்கு பக்தி குறையும். அதனால் எனக்கு பெரியவாள்கிட்ட பக்தி தான் முக்கியமே வழி, குழந்தை பேசுகிறதா பேசலையாங்கிறது எனக்கு கவலை இல்லை, இது என்னோட தள்ளெழுத்து அவர் தள்ளெழுத்து அவ்வளோதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபேமாக இருந்தார். இந்த அம்மாவை ஆனை மட்டும் சொல்லி பார்த்தா, கேட்கணும்னு கேட்குறதா இல்லை. ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு போயிருக்கா, இந்த குழந்தைய அழிச்சுண்டு. அன்றைக்கி ரொம்ப கூட்டம், அதனால் இவ கிட்டக்க போய் தரிசனம் பண்ண முடியல, ஓரமாக நின்றுட்டுருக்கா. இந்த சாரியோட மனைவி, அந்த பேசாத குழந்தை, 3 பேருமா நின்றுருக்கா. இது என்ன ஆயிடுச்சுன்னா, கார்த்தால போனது கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் கிட்டக்க போய் தரிசனமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிஸியாக இருந்தது, கூட்டமாக இருந்தது. இவ நின்றுட்டே இருக்கா. இப்படி எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு ஒரு 1:30 மணி வாக்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. பெரியவாள்கிட்ட இந்த கூட்டம்லாம் அமளி தமிழிலாம் அடங்கி பெரியவா உட்காந்துன்னு இருக்கா. இவன் 3 பேர் நிற்கிறத பார்த்தோன்னே, ஏன் அவள் அங்கேயே நிற்கிறா, கிட்டக்க வர சொல்லுன்னு. இப்போ கூட்டம் குறைஞ்சோன்னே 3 பேரையும் பெரியவா கூட்டோன்னே வந்து 3 பேர் நமஸ்காரம் பண்ணுறா.
நமஸ்காரம் பண்ணுறதையே அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த சாரியை நிண்டினான். என்ன அப்படின்னு, பெரியவா கிட்டக்க கூப்பிட்டுருக்கா. கூப்பிட்டதோடு இல்லை, இப்போது ஃப்ரீயாக இருக்கா, நம்ம சொன்னால் கேட்டுக்கிறாப்புல. அதனால் இப்போது பெரியவாள்கிட்ட சொல்லணுங்கோ, இந்த குழந்தை பேசணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா சொல்லுங்க நிமிண்டுறா. நிமிண்டினா இவர் மாட்டேன்னு கையை அடக்கிறார். இப்படி இவா 2 பேரும் பண்ணிக்கிறத பெரியவா பார்த்துட்டா. உடனே பெரியவா, உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறா, அவளுக்கு என்ன வேணுமா, என்ன சொல்கிறா, நீ கையை அழுத்துற அப்படின்னு. இல்லை அவள் என்னமோ சொல்கிறா அப்படின்னு. அவள் என்ன சொல்கிறான்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா, என்ன சொல்கிறா, அவளுக்கு என்ன வேணுமா அப்படின்னு. உடனே இவர் அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதனால் இவராகவே சொன்னார், இல்லை குழந்தைக்கு பேச்சு வரணும், பேசாத குழந்தையா இருக்குது, பேச வரணும்னு பெரியவாள்கிட்ட பேசணும், பெரியவா அனுபவத்தில் குழந்தை பேசணும்னு அவள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, ஆசைப்படுறான்னு. இது சொன்னோன்னு பெரியவா கேட்குறா, ஓ குழந்தை பேசணும்னு அவள் தான் ஆசைப்படுறாளுக்கும், உனக்கு இல்லையோ ஆசை அப்படின்னு. இது சொன்னோன்னே இவருக்கு அழுக வந்துடுத்து. எந்த அப்பாவுக்கு தான் ஆசை இருக்காது, பேசாத பொண்ணு பேச வேணும் அப்படின்னு எந்த அப்பாவுக்கும் ஆசை இருக்காத என்ன. பெரியவா அப்படி கேட்டோன்னு, ஓ அவளுக்கு தான் ஆசையாக்கும், உன் குழந்தை பேசணும், உனக்கு ஆசை இல்லையோ அப்படின்னு. அழுதொன்னே எதுக்கு அழற அப்படின்னு. இல்லை எனக்கு ஆசை இல்லாத இருக்குமா, குழந்தை பேசணும்னு தான் ஆசை. அப்போ உடனே கேட்க வேண்டியதானே. இல்லை பெரியவாள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு என்னமோ ஒரு மனசில் ஒரு எண்ணம், அதனால கேட்கணும். உடனே பெரியவா சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீள், 2 பேருமா உன் குழந்தை பேசணும் அப்படின்னு எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு. நமஸ்காரம் பண்ணுங்கோ, 2 பேருமா சொல்லுங்கோ. நீ என்னமோ பெரிய உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அவ ஆசைப்படுறாங்கிற என்ன, அதனால் 2 பேருமா சொல்லுங்கோ அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்க. இது பெரியவாசனத்துக்கு அப்புறம் 2 பேரும் அழுதுண்டே சொன்னான், பெரியவானத்தில் குழந்தை பேசணும் அப்படின்னு. ஏந்துண்டு அழுதோன்னு பெரியவா சொல்ல, எதுக்கு பாடரு, என்ன பேசணும் அவ்வளவுதானே, கவலைப்படாத, கூடையா பேசுவோம், போயிட்டு வா, கவலைப்படாத, கூடையா பேசும் போ. இந்த வார்த்தையை கேட்டோன்னே இவாளுக்கு இன்னும் உருகித்து. பெரியவா என்ன ஃபேமாக சொல்கிறா, டாக்டர்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான், ஜெனட்டிக்கலி இது பேசாது அப்படின்னு கொடுத்துருக்கான்னா, பெரியவா ரொம்ப கேஷுவலாக சொல்கிறா, நான் எதுக்கு பாடுற, கூடையாக பொண்ணு பேசுவோம் அப்படிங்கிற. ஒரு பிரசாதத்தை கொடுத்தா அவ்வளோதான், பெரியவா உள்ளே போயிட்டா, இவாளுக்கு வேறு வழி கிடையாது, வீட்டுக்கு வந்தானோ. ஏன்னா கார்த்தாலேயே போனது இத்தனை நேரம் அங்கேயே நிற்க முடியுமா ஆயிடுத்து. ஹெல்டப் ஆகி ரிக்ஷாவில் வரா, சைக்கிள் ரிக்ஷாவில் வரத்தே கணவன் மனைவி சொல்லியிருந்தா, பத்தையெல்லாம் கேளுங்கோன்னு. இதை முன்னாலேயே கேட்டிருக்கலாம் பெரியவாள்கிட்ட, இன்னைக்கு தான் வேலை வந்தது, அவ்வளோதான். வேலையும் எப்படி வந்ததுன்னு, பெரியவா வலியை என்கிட்ட கேடு அப்படின்னு சொல்லி பண்ண போகிறா அனுகிரகம். வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வரத்தையே இந்த அம்மா கவலை வந்துடுத்து. கார்த்தால ஒரு பாலை கொடுத்துட்டு குழந்தைய அழிச்சுன்னு போனோம், இத்தனை நேரம் ஆயிடுத்து, குழந்தைக்கு பசிக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வரத்தையே நேராக சமையல் உள்ளுக்கு போனால், போய் குழந்தைக்கு சாதம் பசிஞ்சு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக தயார் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறா. இவருக்கு என்ன பண்ணார், பாத்ரூம் போகணுன்ட்டு புழக்கடைக்கு போயிருக்கார். இவர் பாத்ரூம் போயிட்டு கை காலெலாம் அலம்பிண்டு அங்கே நிற்கிறார். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு நேராக உள்ளுக்குள்ளே போச்சு. இந்த சாப்பிட்ற தட்டெல்லாம் வச்சுருக்கிற இடத்துலேருந்து இதோட தட்டை எடுத்துட்டு இவர் சமையல் உள்ள இந்த அம்மா மேடையில் சமையலுக்கிட்ட அடுப்படியில் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இது பின்னாலேயே போய் அம்மா மம்மு போடு அப்படின்னு பேசுறது, தட்டை நீட்டுன்னு கேட்கறது. இந்த குழந்தை கேட்கறது வேடிக்கை என்னென்ன, அம்மா கவனிக்கலை, அவள் குழந்தை பசியாக இருக்கேன்னு சாதம் பசியறதுலே இருக்காளே வழிய, இது சாதம் போடுன்னு தட்டை வச்சுன்னு கேட்கறத அவள் கவனிக்கலை. இந்த குரல் பின்னால் பழக்கடையில் காலில் மேங்கிட்டு சாரி காதில் விழுந்தது. உடனே அவர் கிடுகிடு ஓடி வந்தார். ஓடி வந்தவர் மனைவிட்ட சொல்கிறார், அசடு உன் பொண்ணு என்ன சொல்கிறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. அவள் அப்பவும் கேஷுவலாக, இல்லை பாவம் குழந்தைக்கு பசிக்கும் அதனால் சாதம் பேசிட்டு இருக்கேன். அது வாஸ்தவம், ஆனால் உன் பொண்ணு என்ன சொல்லி கேட்டா தெரியுமா அப்படின்னு.
இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவமா ஒன்றுமே தெரியல, பாவம் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க அந்த அம்மா. என்னச்சு என்ன சொல்லித்தது அப்படிங்கிற, எங்கே திருப்பி சொல்லுன்னர் பொண்ணுட்ட. இது உடனே அம்மா பசிக்கிறது, சாதம் மம்மு போடு. அப்படியே பிரமிச்சு போய் ஊறுகிறா. என்ன அது, பெரியவாளை பார்த்துட்டு வந்து இன்னும் 1/2 மணி பூர்த்தி ஆகல. பெரியவா என்ன சொன்னால், எது கிழற, எல்லாம் உன் பொண்ணு கூட கூடையாக பேசுவோம் அப்படின்னார். இது வீட்டுக்குள்ளே வந்தோடனே வரத்துக்குள்ளேயே பறிச்சுடுத்து, பேச ஆரம்பிச்சுடுத்து. அவர் சாரியை தான் சொல்கிறார், நீங்கள் உலகத்திலேயே யாரும் நம்புவாடா நம்ப மாட்டாளா தெரியாது, அவளோட இந்த ஊமை பொண்ணோட சர்டிஃபிகேட் முதற்கொண்டு இன்னமும் இருக்குது, டாக்டர்ஸ் கொடுத்தது. இந்த குழந்தைக்கு பேச்சு வரத்துக்கு சான்ஸே இல்லை, பிறவி ஊமை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது. அந்த பிறவி ஊமை பெரியவாள்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி வலிய பெரியவா காலில் விழ வச்சு உன் குழந்தை கூட கூடையே பேசுவோன்னு சொன்னது இப்போ சயின்ஸு பொய்யாயிடுது. நாஸ்திகர்களாக என்ன நினச்சிருக்காங்க, சயின்ஸு மூலியமாக ஆஸ்திகத்தை பொய்ன்னு சொல்லணும், பொய்யாக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் இங்கே நமக்கு தலைகீழ இருக்கு. சயின்ஸ் பொய்யாயிடுது, பேசாதுன்னது பேசுறது. அப்படி பிறவி ஊமையாக இருந்து பெரியவா அருள்னால பேச ஆரம்பித்த அந்த குழந்தை அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து படிப்பில் எல்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைக்கு கல்யாணமாகி அவார்டுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்து இங்கே வெஸ்மாம்பலத்தில் இருக்கா. இன்றைக்கி போய் அந்த பொண்ணை பார்த்தா இதுதான் பிறவி ஊமையாக இருந்தது அப்படின்னா அவளாலே நம்ப முடியுமா நம்ப முடியாதோ தெரியாது. எதனாலன்னு இப்போ பாருங்கோ, நம்ம கண்ணெதிர்க்கே ஒருத்தருக்கு பிறவி ஊமையாக இருந்ததை பேச வச்சிருக்கா. பெரியவா சொன்னாப்புல கூட கூடையாக பேசுவேன். சாரி சொல்லுவார், பெரியவா சொன்னது உன் பொண்ணு பேசுவோன்னு மட்டும் சொல்லிட்டு பேசாத விட்டுருக்கலாம், கூட கூடையாக பேசுவேன்னு. அவர் வாய் ஓயாத பேசுகிறா, வாயாடியாக இருக்கான்னு. அப்படின்னா ஒரு பிறவி ஊமையை பேச வைக்க முடியும் அப்படின்னா இப்போ நம்ம கண்ணெதிர்க்க நடந்திருக்கு அப்படின்னா எப்போ ஒரு காலத்தில் காமாட்சி அருள்னால ஒருத்தர் பிறவி ஊமையாக வந்தார், ஏன் கவிஞராக ஆகியிருக்க மாட்டார். அவர் ஆனத்துக்கு சாட்சி தான் 500 ஸ்லோகமாகவே இருக்கு. ஸோ இப்போ நினச்சி பாருங்கோ, அந்த காமாட்சி வேறையா பெரியவா வேறையான்னு. அந்த காமாட்சி பண்ணுறது தான் பெரியவாடும் பண்ணுறா, பெரியவா பண்ணிட்டு இருக்கிறது தான் காமாட்சியும் பண்ணிட்டு இருக்கா. அதனால் குரு வேறே இல்லை, அம்பாள் வேறே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தீர்மானமாக தெரியுது. என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முன்ன பின்ன தெரியாதவாளுக்கு அம்பாளா கனவுல வந்து தரிசனம் கொடுக்குறா, பிறவி ஊமைக்கு பேச்சை கொடுக்குறா.